இந்த மார்கழி, தை மாசங்கள்ல பார்த்தீங்கன்னா, காராமணிக்காய், மொச்சக்காய், துவரங்காய் இதெல்லாம் பச்சையா கிடைக்கும். எங்க திருவண்ணாமலை சைடுலாம் இத காராமணிக்காயின்னு தான் நாங்க சொல்லுவோம். சில ஊருங்கள்ல வந்து தட்டைப்பயிறுன்னு சொல்றாங்க. வாங்கிட்டு வந்ததுல பார்த்தீங்கன்னா, பாதி காஞ்சு போயிருக்குது. பாதி தான் பச்சையா இருக்குது. சரி காஞ்சு போயிருக்கிறத உரிச்சு சுண்டல் மாரி போட்டுக்கலாம். பச்சையா இருக்கிறத வேணா அவிச்சு சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சமா ஒரு பாத்திரத்தில தண்ணி வச்சு, அதில வேக வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் கல் உப்பும் சேர்த்து வேக வச்சுட்டேன். அகலமான பாத்திரத்தில போட்டா தான் இது உடையாம இருக்கும். சின்ன பாத்திரம்னா உடஞ்சி தண்ணி ஏறிக்கும் அதில. அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இதுவே நாட்டு காராமணின்னா அவ்வளோ ருசியா இருக்கும். வேகும்போதே வாசனை வரும். இது இப்போ வந்து ஐயாரெட்டு காராமணி. இது பாருங்க வெந்துருச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி தான் நீட்டா நார் உரியும். அதுதான் வெந்ததுக்கு அடையாளம். பெரியவங்க இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. உரிக்கும்போது நார் துண்டாகக்கூடாது. துண்டானா வேகலைன்னு அர்த்தம். லாங்கா நீட்டாக வந்துருச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பச்சையாக வாங்கி சாப்பிட்டா உடம்புக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அப்புறம் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா, ராகி கூழ், மொட்டை மாவு கூழுன்னு சொல்லுவோம் நாங்கள். அரிசி போடலன்னா மொட்டை மாவு கூழ், அரிசி போட்டால் புளிக்க வச்ச கூழ். இது வந்து தண்ணியில் நல்லா மாவை கரைச்சிட்டு இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க விட்டு அப்படியே கலந்துக்கிட்டே இருந்தால் கூழ் ரெடி ஆகிடும். நல்லா செவக்க இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக வரணும். அப்போ தான் கூழ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மத்தியானம் சமையல் வந்து சாதம், முட்டைக்கோசு சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், மிளகு ரசம். இது மாதிரி நீங்களும் ஃப்ரெஷ்ஷாக செய்து சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவு ஹோட்டல் உணவு வந்து தவிர்த்துடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.